பொங்கல் பண்டிகைக்குள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இது வழங்கப்பட்டு விடுங்களா? ஆம். அதாவது ஒரு குறிப்பிட்ட 4 நாட்களுக்குள்ளாக இதை முடிக்க வேண்டும் என்பது திட்டமாக வைத்து நம்முடைய மாவட்டத்தில் செய்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் இது பொங்கலுக்காக கொடுக்கிற தொகுப்பு, எனவே அதற்குள்ளாக அவருடைய கைக்கு போக வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் ஒரு கரும்புக்கு 15 ரூபாய் தான் கொடுத்து வாங்குறாங்க விவசாயிகிட்ட, அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், குறைஞ்சது 30 ரூபாய் கொடுக்கணும் அவங்க கேட்டிருக்காங்க. அதை பற்றி அவங்க இப்போ இன்னைக்கு கரும்பு கொடுக்குறோம், அது பொங்கலுக்கு போய் சேருகிறது, எனவே அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை பின்னாலே பேச திமுக தோல்வி பயத்தின் காரணமாக தான் இந்த தடவை 3000 ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாங்க. என்ன செஞ்சாலும் இப்படி ஒரு சொல்லிட்டு இருக்காங்கனாக்க இப்போ நிறுத்திடலாமா? இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அது மகளிர் உரிமை தொகை என்று கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு என்ன எலெக்ஷன் வந்தது அன்னைக்கு. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அரசுடைய நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும், அதற்கேற்ப அந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு இது கொடுக்கப்படுகிறது. சொல்லுங்கள் என்றது கூட தேர்தல் பிரச்சாரத்துக்காக திமுக வந்து அரசு இயந்திரத்தை பயன்படுத்தும் முயற்சின்னு எடப்பாடி குற்றச்சாட்டு. 4 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காரு, உங்கத்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பாக. அதை பத்தி அதை சொல்லுங்க. அவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காரு, வேற என்ன பண்றது? அதனால அதுல எந்த தப்பும் இல்லைங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். எந்த குறைபாடோ அல்லது குற்றச்சாட்டோ அவங்க சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஒரு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பல வழிகளில் அவர்களுடைய பிரச்சனைகள் கேட்டு வாங்கி அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனு கொடுத்து கேட்டு வாங்கியிருக்கோம். என்னைக்கு முதலமைச்சர் என்றைக்கு சிஎம்ஆ பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் பல வகையில் நடக்கிறது. சில கோரிக்கைகளை நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று வாங்குவதற்கு பல்வேறு விதமாக வாங்கி அதற்காக தனியாக கேம்ப் நடத்துறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இது ஒரு புது விதமாக அந்த மக்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும். அவங்க சில பேர் வீட்டில் உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, இந்த இடத்துல இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த வீதியில் இப்படி வந்தால் நல்லா இருக்கும்ட்டு. அதை அங்கே வச்சுக்கிட்டு யோசிக்காதீங்க, நம்மளோட சேர்ந்து இணைந்து வாங்க, அதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருகிற ஒரு திட்டம். அதை அரசியல்னு சொன்னால் நம்ம எதைத்தான் செய்கிறது? வீட்டை விட்டு வெளியில் வரதே அரசியல்னு ஆகி போயிடும். கபட வேலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உங்கள் கனவு திட்டத்தை விமர்சிச்சிருக்காங்க. அந்த மக்கள் முடிவெடுக்கட்டும். அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு வயசானவர், பெரியவர் அல்லது ஒரு சின்ன குழந்தை இந்த இடத்துல இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்குதுன்னா அதை கேட்கறதுக்கு ஒரு அதிகார மையம் வருதுனாக்க அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதை எவ்வளோ தூரம் நம்ம செய்கிறோங்கிறது வேற. அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒரு இடம், அதை தேர்ந்தெடுத்து அரசுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப அதை கொண்டு சேர்ப்பதற்கு, அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதெல்லாம் பயனுடையதாக இருக்கும். எனவே அதற்காகத்தான் போகும்போது நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் கேட்காமையே போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி கேட்டால் அதுக்கு ஒரு குற்றம் சொல்கிறாங்க. எதைத்தான் பண்ணுறதுன்னு கொஞ்சம் அவங்க கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். மணிக்கடிகள் திட்டமே கடந்த 2019 செயல்படுத்தல, இப்போதான் தேர்தல் எது எடுத்தாலும் தேர்தலை முன்னிட்டுனாக்க என்னங்க பண்ணுறது? பாருங்க, முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இதே மாதிரி தான் சுற்றுறாரு. ஒரு நாளைக்கு 3 ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் வச்சுட்டு சுற்றுறாரு. இப்போ திண்டுக்கல் வந்துட்டு உடனே சென்னையில் ஒரு நிகழ்ச்சினா இது தேர்தலை ஒட்டினாக்க நாங்கள் என்ன தான் பதில் சொல்கிறது? தேர்தலை ஒட்டி அல்ல, தொடர்ந்து மறுபடியும் 2026க்கு பின்னாடி அவர் தான் இருக்க போகிறாரு. அதனால் செய்கிறதுக்கு கால அவகாசம் நிறைய இருக்குது. எனவே தொடர்ந்து இப்படி தான் பணியாற்றி கொண்டிருப்பார் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். பாண்டிச்சேரி சின்ன மாநிலம், நிதி வருவாயும் குறைவு, அங்கே 2500 உயர்த்திட்டாங்க மகளிர் உரிமை தொகை. பொங்கல் கிஃப்ட் 5 கிலோ அரிசி தராங்க, பாமாயில் தராங்க, சக்கரை 2 கிலோ தராங்க. நமது பெரிய மாநிலம் நிதி வருவாய் இருக்குது, அப்படி ஏன் கம்மியா தெரியும்? இல்லை, மற்றதில் என்ன பண்ணுறோங்கிறத பாருங்க, மகளிர் உரிமை தொகை பாருங்கள், அதெல்லாம் ஒப்பிடுங்க. அது இல்லை நான் கேட்குறது மற்ற திட்டங்கள். இப்போ குழந்தைங்க படிக்க போகிறதுக்காக அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, காலை உணவு திட்டம், இதெல்லாம் எல்லாமே மொத்தமாக கம்பேர் பண்ணி அப்புறம் எங்களுக்கு சொல்லுங்கள். பேருந்து நிலையம் இருக்குல்ல, நிலம் கொடுப்பதற்கான அந்த நிலம் எடுத்தோமா, அதுக்கான நடவடிக்கை எந்த அளவில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த நிலம் எடுப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது. விரைவாக அது முடிக்கப்படும். சில வழிமுறைகள் அரசாங்கத்தில் ஒரு நிலத்தை எடுக்கும் பொழுது அந்த கைட்லைன் வேல்யூ இந்த சில வழிமுறைகள் இருக்கிறது. எனவே அந்த வழிமுறைகள் படி இப்பொழுது நம்ம இங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே மாதிரி
டிஆர்ஓ அவர்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட்லேருந்து இப்போ கிளியரன்ஸ் வந்த உடனே அதற்குண்டான பணிகளை துவங்குவாங்க. விரைவிலேயே அந்த இடத்துல அந்த இடம் எடுக்கப்படும். எடுத்து உடனடியாக தற்காலிகமான பேருந்து நிலையம் துவக்கப்படும். அதற்கு பின்னாடி பர்மனெண்ட்டாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்படும். இந்த ஆட்சிக்குள்ளேயும் அந்த பணி நடக்குமா இல்ல அடுத்த இந்த ஆட்சி தான் செய்யும். இந்த பீரியடுக்குள்ளேயே நடக்கும். உங்க பேச்சில் குறிப்பிட்டீங்க சிஎன் காலேஜில் ஐஏஎஸ் அகாடமி. அது வந்து இப்ப லான்ச் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன் அடிக்கல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாமே ஆமாம், அந்த மூணுமே வருதுங்களாங்க. ஆடிட்டோரியம், லைப்ரரி இல்லை இப்போ வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வருது. ஐஏஎஸ் அகாடமி வருது. லைப்ரரியை பொறுத்தவரை தொடர்ந்து வரும். 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து 13 மார்க் தான் கொடுத்திருக்காரு. ஏங்க அவர் யாருக்கு வாத்தியாரு? என்னங்க சார், இன்னொன்னு திமுக தோல்வி பயத்தினால தான் இந்த தடவை 3000 கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. சொல்லலாம் வந்து அவங்க வந்து தங்களை முன்னிறுத்திக்கணுங்கிறதுக்காக சொல்ற விஷயம். திமுக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை வரிசையா அவர் முதலமைச்சர் ஆன காலத்தில் இருந்து பேருந்துல கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்யலாம் என்று முதல் நாள் கையெழுத்து போட்டு கொண்டு வர்றாரு. அது எதை நோக்கி? அப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஒரே ஆண்டுல கொண்டு வர முடியாது. ஏன்னா நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்து தான் வரிசையா செஞ்சுட்டு சார். இன்னும் சில மாவட்டங்கள்ல அந்த 10 ரூபாய் பாட்டில் பிரச்சனை, இன்னும் சில மாவட்டங்கள்ல நெருங்கக்கூடிய சூழ்நிலையில டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படுமா? படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும். தேர்தல் நெருக்கக்கூடிய சூழ்நிலையில டாஸ்மாக் கடைகள் இல்லை, குறைப்பதற்கான திட்டங்கள் போட்டு அது வந்து ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வராங்க. இடத்துல 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. மேலும் எங்கெங்கே வந்து க்ளோஸ் பண்ணலான்னு அது வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அது பிரகாரம் நடக்கும். இந்த தவறுகள் யார் செஞ்சாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகில் பணியாற்றுகிற பணியாளர்களை மொத்தமாக குறை சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சொல்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அதில் வந்து ஏறத்தாழ 24,000 பேர் வேலை செய்கிறாங்க. யாரோ ஒரு 10 பேர் 100 பேர் அதை ஒரு தவறு செய்யறதுக்காக 24,000 பேர்த்தையும் குற்றம் சொல்றது எங்களால் அதை ஒத்துக்க முடியல. அதனால அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது வந்து அவர்களோட பேசப்பட்டிருக்கிறது. அது ஒரு உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவு. அதை திரும்ப பெறணும். அது மிக ஒரு சரியான உத்தரவு. ஏன்னா வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. காலி பாட்டில் போடுகிற பொழுது வயல்களிலும் சரி, ரோட்லேயும் சரி, நீர்நிலைகளிலும் சரி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே நீதிமன்றம் அதை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலே அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருந்தது, அது அங்கே இருக்கிற மிருகங்கள் மிக பாதிக்கப்பட்டது. எனவே வரிசையாக அதை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய பணியாளர்கள் இதை எடுப்பதில் இருக்கிற சிக்கலை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதை அமுல்படுத்துவதற்கு அவசரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக மிக விரைவாக வேறு விதமாக அந்த பணி சுமையை குறைக்கிற அளவிற்கு வேறு விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்தேன். பழனிசாமி ஊழல் பட்டியலில் உங்களோட டாஸ்மாக் துறை வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. 4,000 கோடி வந்து ஊழல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பட்டு 40,000 கோடி ஊழல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை. அவங்க எல்லாரும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு பேசாமல் விட்ட விஷயம் அது. அதனால் அதில் ஏதாச்சும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்கனாக்கா அதுக்கு உண்டான பதில் சொல்லலாம். இதில் வந்து எந்த தவறையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில இடத்துல நடக்கிற ஒரு தவறை மொத்தமாக 24,000 தொழிலாளிகளும் செஞ்சதை போல, அரசாங்கமே செய்ததை போல அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருவது தான் தவறு. எனவே அந்த மாதிரி இல்லை. எங்கோ ஒரு இடத்துல எல்லா நீங்கள் வந்து ஒரு தனியார் துறையில் எடுத்தால் கூட ஒரு எங்காவது ஒரு இடத்துல நடக்கும். அது வந்து மொத்தத்துக்கும் போய் அதை அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லை. அதனால் அவர்கள் சொல்லுவதை முழுமையாக நான் மறுக்கிறேன். இன்னைக்கு கோட்டை நோக்கி பேரணின்னு அறிவிச்சிருந்தாங்க. அது பேசியிருக்காங்க.